இன்றைய திருப்பலியானது மரித்த விஜய் சாகர், ஆசீர் செல்வமேரி, லூர்து மேரி, மதலை முத்து, மரிய அந்தோணிதாஸ் ஜோசப், அந்தோணி அம்மா, மரிய சூசை, ராஜேந்தர், காணிக்கையம்மா, கிரேசி மற்றும் குழந்தையம்மா இவர்களுடைய ஆண்மை இளைப்பாற்றிக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று தாய் திருச்சபையானது புனித பெர்னார்து இவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. இவர் துறவு மடத்தினுடைய தலைவராகவும் மேலும் தாய் திருச்சபையிலே மறை வல்லுநராகவும் திகழ்ந்தவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வாழ்வதற்காக குருமடம் என்ற ஒரு துறவு மடத்திலே அவர் முழுமையாக அவர்களை இந்த குருத்துவ பணிக்காக, இந்த துறவு வாழ்வுக்காக பயிற்சி கொடுத்தவர். தன்னையை முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணித்து இறைப்பணியை முழுமையாக தன்னுடைய துறவற வாழ்விலே செய்தவர். எனவே அவருடைய நினைவு நாளை இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் கொண்டாடுகின்றோம். இந்த திருப்பலியிலே நாமும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலே ஆண்டவரை முழுமையாக அன்பு செய்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்திலே நாம் வாழ அவருடைய அருளை கேட்டு மன்றாடுவோம். திருப்பலியை ஒப்புக் கொடுக்க நாம் அனைவரும் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்கள் பாவங்களை நினைத்து ஆண்டவரிடத்தில் மனமருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுளுக்கு தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போது கல்யாண புனித மரியாதையும் வானதூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, துறவு மடத்து தலைவரான புனித பெர்னார்து உமது இல்லத்தின் மீதுள்ள ஆர்வத்தால் பற்றி எறிந்து உமது திரு அவையில் அறிவொளி வீசவும் அன்பு தீயை மூட்டவும் வரமளித்தீரே. அவருடைய பரிந்துரையால் நாங்கள் அவரைப் போலவே மிகுந்த ஆர்வத்தோடு ஒளியின் மக்களாக என்றும் வாழ அருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில்
இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உமது திவ்ய குமாரன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். இறைவன் கூறுவது, நீங்கள் வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் மாபெரும் பெயரை நான் புனிதப்படுத்துவேன். அப்போது உங்கள் வழியாய் அவர்கள் கண்முன்னே என் தூய்மையை நிலைநாட்டும் போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நான் உங்களை வேற்றினத்தாரிடமிருந்து அழைத்து பல நாடுகளிடையே கூட்டி சேர்த்து உங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்ப கொணர்வேன். நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் உங்கள் எல்லா அடுக்குகளிலிருந்தும் தூய்மையாவீர்கள். உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் அகற்றுவேன். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன். புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். உங்கள் உடலிலிருந்து கல்லாலான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன். என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன். நான் உங்கள் முன்னோருக்கு கொடுத்த நாட்டில் நீங்கள் வாழ்வீர்கள். அப்போது என் மக்களாய் இருப்பீர்கள். நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதினரை பாடல் பல்லவி. தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் அனைவரும் தூய்மை ஆவீர்கள். தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கி அருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதே. உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதே. பல்லவி. தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள். தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள். மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கிறதும். அப்பொழுது குற்றம் செய்தோருக்கும் வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உண்மை நோக்கி திரும்புவர். பல்லவி. தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் அனைவரும் தூய்மை ஆவீர்கள். தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள். ஏனெனில் பலியினால் உண்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளை நெருங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. பல்லவி. தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் அனைவரும் தூய்மை ஆவீர்கள். தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு மீண்டும் உவமைகள் வாயிலாக பேசியது. பின்னரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். அரசர் ஒருவர் தம் மகனுக்கு திருமணம் நடத்தினார்.
திருமணத்திற்கு அழைப்பு பெற்றவர்களை கூட்டிக் கொண்டு வருமாறு அவர் தம் பணியாளர்களை அனுப்பினார். அவர்களோ வர விரும்பவில்லை. மீண்டும் அவர் வேறு பணியாளர்களிடம், நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன், காளைகளையும் கொழுத்த கன்றுகளையும் அடித்து சமையல் எல்லாம் தயாராய் உள்ளது, திருமணத்திற்கு வாருங்கள் என அழைப்பு பெற்றவர்களுக்கு கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அழைப்பு பெற்றவர்களோ அதை பொருட்படுத்தவில்லை. ஒருவர் தம் வயலுக்கு சென்றார், வேறு ஒருவர் தம் கடைக்கு சென்றார். மற்றவர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள். அப்பொழுது அரசர் சினமுற்று தாம் படையை அனுப்பி அக்கொலையாளிகளை கொன்றொழித்தார். அவருடைய நகரத்தையும் தீக்கிரையாக்கினார். பின்னர் தம் பணியாளர்களிடம், திருமண விருந்து ஏற்பாடாகி உள்ளது, அழைக்க பெற்றவர்களோ தகுதியற்று போனார்கள். எனவே நீங்கள் போய் சாலையோரங்களில் காணும் எல்லாரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள் என்றார். அந்த பணியாளர்கள் வெளியே சென்று வழியில் கண்ட நல்லோர் தீயோர் யாவரையும் கூட்டி வந்தனர். திருமண மண்டபம் விருந்தினரால் நிரம்பியது. அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபோது அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவனை கண்டார். அரசர் அவனை பார்த்து, தோழா, திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார். அவனோ வாயடைத்து நின்றான். அப்போது அரசர் தம் பணியாளர்களிடம், அவனுடைய காலையும் கையையும் கட்டி புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். இவ்வாறு அழைப்பு பெற்றவர்கள் பலர், ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவன் என்பவன் இந்த உலகத்தை முழுமையாக சாராதவன். கிறிஸ்துவின் பெயரால் யார் திருமுழுக்கு பெற்று கடவுளுடைய மக்களாக அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்திலே மற்ற மனிதர்களைப் போல வாழ்ந்தாலும் அவர்கள் அனைவரும் விண்ணகத்திற்கு சொந்தமானவர்கள். கிறிஸ்துவை நம்பி வாழக்கூடிய ஒவ்வொரு விசுவாசியும் கிறிஸ்துடைய நற்செய்தி போதனைகளின்படி இந்த உலகத்திலே வாழ்ந்து கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையாக கொடையாக கொடுத்த அந்த விண்ணக மகிமையை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பெற வேண்டும். எனவேதான் புனித சின்னப்பர் அருமையாக சொல்லுவார், ஒரு கிறிஸ்தவ விசுவாசிக்கு இந்த உலகம் நிரந்தரம் அல்ல, இந்த உலகம் அவனுக்கு சொந்தம் அல்ல, மாறாக அவனுக்கு சொந்தமான இடம், சொந்தமான ஒரு உலகம் விண்ணகம். பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியில இயேசுவுக்காக அவருடைய நற்செய்திக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் அனைவரும் பாடலிலே பார்க்கிறோம். எனவே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அந்த விண்ணகத்தை நோக்கியவாறு இந்த உலகத்திலே அவன் வாழ வேண்டும். புனித சின்னப்பர்
அதைத்தான் மிக தெளிவாக கூறுகிறார். விசுவாசம் என்கிற அந்த ஓட்ட பந்தயத்திலே நான் ஓடினேன், ஓடிக்கொண்டு இருந்தேன், ஓடி அந்த ஒரு பந்தயத்தை நான் முடித்து விட்டேன். எந்த பந்தயம்? விசுவாசம் என்கிற அந்த பந்தயம், விசுவாச வாழ்வு என்கிற பந்தயம். இப்பொழுது நான் என்ன செய்கிறேன்? வெற்றி வாகைக்காக காத்திருக்கிறேன். வெற்றி வாகை என்ன? அந்த பரலோகம். வெற்றி வாகை அந்த பரலோகம். சின்னப்பர் கூறுகிறார், அந்த ஒரு வெற்றி வாகைக்காக நான் காத்திருக்கிறேன், மகிழ்ச்சியோடு காத்திருக்கிறேன் என்று கூறுகிறார். எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு உள்ள நற்செய்திக்கு நாம் வருவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பல இடங்களிலே மத்தேயு நற்செய்தியிலே விண்ணரசை பற்றி கதைகள் வாயிலாக, ஊமைகள் வாயிலாக அவர் என்ன செய்திருக்கிறார்? தன்னுடைய சீடர்களுக்கு போதித்திருக்கிறார், மக்களுக்கு போதித்திருக்கிறார். ஏன் அவர் ஊமைகள் வாயிலாக போதித்தார்? ஏனென்றால் விண்ணரசுடைய தன்மையை, விண்ணரசுடைய அந்த உண்மையை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நமக்கு வந்தது அந்த கடவுள் அறிவில்லை. விண்ணரசுடைய அந்த தன்மையை, கடவுளுடைய இறைசு தன்மையை நாம் என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் போதனை செய்த பொழுது, போதித்த பொழுது கதைகள் வாயிலாக மக்களுக்கு அந்த விண்ணரசை பற்றி மிகவும் தெளிவாக, மிகவும் சாதாரண சிம்பிளா அவர் நினைச்சாரு, அவங்களுக்கு வந்தது எடுத்து சொன்னார். இன்னைக்கு என்ன செய்யறாரு? அந்த விண்ணரசை ஒரு திருமண விருந்துக்கு கூப்பிட்டு பேசுறாரு. திருமணம் முடிஞ்சு போச்சு மகனுக்கு. ஒரு அரசர் இருக்கிறாரு, அரச மகனுக்கு திருமணம் முடிஞ்சு போச்சு. அந்த திருமண விருந்துக்கு நிறைய பேரை அரசு அழைச்சிருக்கிறார். அப்ப என்ன செய்யறாரு? தன்னுடைய பணியாளர்களை போய் என்ன செய்யுங்க, யார திருமண விருந்துக்கு நான் அழைச்சாலும் அவங்களை போய் கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிறார் அரசு. அப்ப பணியாளர்கள் போய் அழைக்கப்பட்டவங்களை கூப்பிடுறாங்க. ஒருத்தனும் பொருட்படுத்தவே, கண்டுக்கிறவே இல்லை. ஒவ்வொருத்தரும் என்ன செய்யறான்? ஒரு சாக்க சொல்லிட்டு எனக்கு வேலைக்கு போகணும், வயலுக்கு போகணும், எனக்கு அந்த ப்ரோக்ராம் இருக்கு, இந்த நிகழ்வு இருக்குன்னு சொல்லிட்டு யாருமே சில திருமண விருந்துக்கு வரல. சகோதர சகோதரிகளை, இங்க நான் நிறுத்துறேன். இதை உங்களுக்கு நான் என்ன செய்யணும்? இந்த ஊமையை சொல்லணும். இங்க அரசர் யார்? அரசர் கடவுள். திருமணம் முடித்த அந்த மகன் யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. திருமண விருந்து என்னது? விண்ணகம், பரலோகம். இப்ப அழைக்கப்பட்டவங்க யாரு? இந்த பூசையை பார்த்துட்டு இருக்கிறீங்களா உட்கார்ந்து? நீங்க தான் அழைக்கப்பட்டவங்க, நான் தான் அழைக்கப்பட்டவங்க. கிறிஸ்துவை திருமுழுக்கு வழியாக யார் ஏற்றுக்கொண்டாங்களோ, யாரு கடவுளுடைய மக்களாக திருமுழுக்கு வழியாக புதிக்கப்பட்டாங்களோ, நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம். இப்ப கடவுள் என்ன செய்யறாரு? நீங்களாம் அழைக்கப்பட்டவங்க, உங்களை ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. அல்லது கடவுளுடைய அந்த நற்செய்தியை கேட்பதற்கு, அல்லது கடவுளுடைய அந்த வழியில நடப்பதற்கு ஆண்டவர் நம்மளை கூப்பிடுறாரு. நம்ம அழைக்கப்பட்டவங்க என்ன செய்யறோம்? கடவுளை பொருட்படுத்தவே இல்லை. எந்தி ஞாயிற்றுக்கிழமை பூசை போனோம், 8 பூசை இருக்கு, 30 பூசை இருக்கு, இன்னைக்கு பூசை பார்க்கலாட்டி என்ன, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். பூசை முக்கியமாகும். எனக்கு தூங்கணும், எனக்கு ரொம்ப தூக்கமா வருது. நம்முடைய கிறிஸ்தவ கடமைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய மீட்புக்காக, நம்முடைய நிலை வாழ்வுக்காக அவர் கொடுக்கக்கூடிய அந்த அருள் வரங்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய அந்த ஜெபங்கள், அந்த திருப்பலிகள், அந்த ஒரு பக்தி முறைகளை நம்ம என்ன செய்யறோம்? பல நேரங்கள்ல உதாசீனப்படுத்துறோம், பொருட்படுத்துறது இல்லை. நமக்கு எது முக்கியம்? நம்ம உலக காரியம் தான் நமக்கு முக்கியம். இங்கு அழைக்கப்பட்டவர்கள் தகுதியற்றவர்களாக காணப்பட்டார்கள். இல்ல, என்னால வர முடியாது, நான் வேலைக்கு போற, அங்க போறேன். அவர்கள் அந்த அழைப்பை உதாசீனப்படுத்தினார்கள். அப்ப உடனே அந்த அரசர் என்ன செய்றாரு? சரி, யாரை அழைச்சோமோ அவங்க வரமாட்டான்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக இந்த விருந்து
கடவுள் வந்து எல்லாருக்கும் கடவுள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் மீட்பர். அந்த இடம் விண்ணகம் வந்து வெறுமையா இருக்கக்கூடாது. இப்போ என்ன செய்யுங்க, ரோட்ல எவன் நிக்கிறானோ எல்லாரையும் கூடாது. யாரு ரோட்ல நிக்கக்கூடிய? யாரு? மற்ற மதத்தை சார்ந்தவங்க, அழைக்கப்படாதவங்க, கிறிஸ்தவங்க அல்லாதவங்க, திருமுழுக்கு பெறாதவங்க, ஆனா ஆண்டவரை வந்து மனசுல நினைக்கக்கூடியவங்க, ஆண்டவரோட வழியில வந்து வாழ விரும்புறவங்க. அப்ப போய் வந்து கூட சொன்னாரு, எல்லாரும் நல்லோர் தீயோர் எல்லாரையும் கூட்டிக்கணும். அப்ப திருமண மண்டபம் நிறைஞ்சிருக்கு. எது? பரலோகம் வந்து அப்படியே நிறைஞ்சிருக்கு. அங்க அரசன் வார பார்க்கறது. அந்த திருமண மண்டபம் யார் வார? கடவுள் வந்து மோட்சத்துக்கு வார பார்க்கறதுக்கு. அப்ப பார்த்துக்கிட்டே வர்றது ஒருத்த மட்டும் வந்து என்ன செய்யல, திருமண ஆடை வந்து உடுத்த. விண்ணரசுக்குள் நுழைவதற்கு, மோட்சத்துக்கு போறதுக்கு, பரலோகத்துல போறதுக்கு வந்து அந்த ஒருத்த வந்து தகுதியற்றவனாக இருந்தான். அப்ப அதை பார்த்த உடனே சொன்னாரு, எப்படி நீ உள்ள வந்த திருமண ஆடை அணியாம? அவன் வந்து ஒண்ணு நீ பேசலன்னு போட்டிருக்கு. அவன் வந்து யார் யான்னு சொல்லல. அப்ப அவன் சொல்லல. அரசர் கேட்டதுக்கு அவன் என்ன, வாயடைத்து தான் எழுதியிருக்கு. அப்படின்னது எதுக்கு வந்தோம், இங்க என்ன அப்படின்னு தெரியாமலே வந்து வந்திருக்கிறான். ஒரு தயாரிப்பு கிடையாது. அவனுடைய வாழ்வு ஒரு இருளான வாழ்வாக இருந்தது. அப்ப அவனுக்கு வந்து அந்த இடம் வந்து சரியா இருந்தது. உடனே அரசர் சரி, இவனை வந்து வெளியில தள்ளுங்க, அங்கு அழுகையும் பற்கடிப்பும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அதனது அழுகை பற்கடிப்பு அங்கலாய்ப்பு. கடைசியில் எப்படி நச்சிருக்கிறது? அழைக்கப்பட்டவர்களோ பலர், தெரிந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர் கொடுக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஏன் இன்னைக்கு நம்ம இப்படி கோயில்ல வந்து திருப்பலிக்கு வர முடியாம இருந்தாலும் இப்படி ஒரு திருப்பலிய ஜபங்களை வந்து இன்னைக்கு ஏன் ஒளிபரப்பிட்டு இருக்கிறோம்? நீங்கெல்லாம் வீடுகள்ல இருந்து என்ன செய்றீங்க, இந்த திருப்பலியை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. காரணம் என்ன? நம்மெல்லாம் அழைக்கப்பட்டவங்க. கடவுள் நமக்கு பக்தியில, அவருடைய விசுவாசத்துல, ஒரு நல்ல வாழ்க்கையில, ஒரு நம்பிக்கையில வாழ்வதற்கு அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? அழைப்பை கொடுத்திருக்கிறார். அதனால நினைச்சிருங்க, எப்படியாவது வீட்டில் இருக்கிறது அங்கங்க ஒளிபரப்பக்கூடிய திருப்பலிகளை, ஜப கூட்டங்களை, ஜபங்களை எல்லாம் நீங்க நம்ம பார்த்து நம்ம நினைச்சிடும் ஆண்டவரை வந்து வழிபட்டு. எனவே இந்த திருப்பலியில நாம் அனைவரும் அந்த அழைக்கப்பட்ட, அதற்கு ஏற்ற அந்த ஒரு வாழ்வு வாழ நம்ம என்ன செய்யணும்? தயார்படுத்தணும். எந்த ஒரு சூழ்நிலையும் நம்முடைய வாழ்க்கையில வந்து ஆண்டவரை உதாசீனப்படுத்தக்கூடாது. ஆண்டவரை லேசா எடுக்கவே கூடாது. ஆண்டவரை வந்து பொருட்படுத்தாம இருக்கவே கூடாது. ஆண்டவரை அப்படியே பற்றிக் கொள்ளணும். ஆண்டவரை முழுமையாக நம்பணும். ஆண்டவரை முழுமையாக நேசிக்கணும். ஆண்டவரே நீரே எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லணும். எப்படி சின்னப்பர் மனம் திரும்பிய பிறகு, ஒப்பற்ற என் செல்வமே, ஒப்பற்ற என் செல்வம், ஓ என்ற இயேசு நாதா அப்படின்னாரு. ஒப்பற்ற என் செல்வம் இயேசு வந்து எனக்கு வந்து ஒப்பற்ற செல்வம். இந்த உலகத்துல வந்து எந்த செல்வமும் வந்து பெரிது கிடையாது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தவிர. ஏன் அப்படி சொன்னாரு? இந்த அளவுக்கு வந்து சின்னப்பருக்கு வந்து இயேசு மேல வந்து தாகம், ஒரு ஆர்வம், ஒரு பற்று, ஒரு பாசம், ஒரு அன்பு. வாழ்ந்த அவருக்காக தானே வாழணும். எனக்கு வாழ்வு கொடுத்தவரே அவர் தான். நிலை வாழ்வு இயேசுல தான் இருக்கு. அப்ப எனக்கு நிலை வாழ்வு வேணும். அப்ப நான் என்ன செய்வேன்? இயேசுவோடு தான் இருப்பேன். அவர் என்ன சொன்னாரோ அதைத்தான் செய்வேன் என்று சொல்லி சொன்னார். எனவே இந்த திருப்பலியில நாம் தொடர்ந்து அன்றாடமும் நம்முடைய விசுவாசம் உண்மையானதாக, நம்முடைய விசுவாசம் ஆழமானதாக, அதே நேரத்தில் நம்முடைய அந்த வழிபாடுகள், நம்முடைய பக்தி முறைகள் அனைத்தும் ஒரு உண்மையான, ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழிபாடாக இருக்க இந்த திருப்பலியிலே கொண்டாடுவோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவாமை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவு, மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும்.
ஆண்டவரே, அனைத்துலக இறைவா, உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் ஆன்ம பானமாக மாறும். ஆண்டவரே, தாழ்மையான மனதோடும் நொறுங்கிய உள்ளத்தோடும் வருகின்ற எங்களை ஏற்றருடன் நாங்கள் உன் திருமன் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்ததாவதாக. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலியானது எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நன்மைக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, சொல்லிலும் செயலிலும் மாண்புற்ற துறவு மடத்து தலைவரான புனித பெர்னார்டு உமது திரு அவையில் ஒழுங்கும் ஒருமைப்பாடு நிலவ அயராது உழைத்தான். அப்புனிதரை நினைவு கூறும் நாங்கள் உமது மாட்சிக்காக ஒப்புக் கொடுக்கும் ஒற்றுமை, அமைதி ஆகியவற்றின் அருளடையாளத்தை கனிவாய் ஏற்றருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் புனிதர் பெர்னார்டு வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று மனமடைகிறது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிமன்பை தெள்ள தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதரின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவரது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றேன். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடலாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில்
இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு பிறந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணக்கு உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆஸ்வால்ட் கிரேஷியஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். சிறப்பாக இந்த திருப்பலியில் யாருக்காக நாங்கள் மன்றாடுகிறோமோ அவர்களை நீதாமே நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலர் புனித யூதா ததேயு, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேக்கும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்த ஆவியின் ஒன்றப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கும் எங்களுக்கும் மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறையின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு முடிவில்லா வாழ்வழிப்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் உட்கொள்ளும் உம் திருவுடலும் இரத்தமும் என்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் என்னுடைய உள்ளத்தையும் உடலையும் காத்திடும் அருமருந்தாகிட அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தமும் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இந்த பரிசுத்த கல்வாரி பலியிலே பங்கெடுத்துக் கொண்டிருப்பவர்களே, இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நற்கருணை வேளையிலே உங்கள் உள்ளத்திலே அவர் இறங்கி வருகின்றார், உங்களை சந்திக்கின்றார். அவருடைய உடலை நீங்கள் நேரடியாக உட்கொள்ள முடியாவிட்டாலும் உங்கள் உள்ளத்திலும் உங்களுடைய உடலிலும் எப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து தங்குகின்றார், உங்களோடு அவர் இணைகின்றார், உங்களோடு இருக்கின்றார். என் மகளே, என் மகனே, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னுடைய உள்ளம் என்கிற அந்த வீட்டில் தங்குகிறேன். உன்னுடைய உள்ள கதவை திறந்து வை, நான் உன்னோடு தங்குவதற்கு காத்து கொண்டிருக்கிறேன்
என்று ஆண்டவர் இயேசு நமக்கு கூறுகின்றார். ஏதோ இந்த வேளையில உங்கள் மத்தியில உங்களோடு அவர் உரையாடுகின்றார், உறவு கொள்ளுகின்றார், உங்களோடு அவர் இருக்கின்றார் என்கிற முழுமையான நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் தொடர்ந்து இந்த பரிசுத்த பலியிலே நாம் அனைவரும் பங்கெடுப்போம். எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே, நீ இன்றி ஒன்றில்லையே, எங்கு நீதாமே எம் இல்லையே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித பெர்னார்டின் விழாவில் நாங்கள் உட்கொண்ட திருவுணவு எங்களிடம் தன் நற்பயனை விளைவிப்பதாக நாங்கள் அவரது எடுத்துக்காட்டால் இடமும் அவருடைய படிப்பினையால் பயிற்சியும் பெற்று மனிதர் ஆணவும் வார்த்தையின் மீது கொண்ட அன்பால் ஆட்கொள்ளப்படுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் உங்கள் குடும்பங்களையும் இறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். கைவிடப்பட்டவரின் புனிதரான புனித யூதா ததேயுவே, உம்மை நாடிடும் எங்களுக்காக இறைமகன் இயேசுவை மன்றாடும். முடியாதவர்களை முடிப்பவரான புனித யூதா ததேயுவே, உம்மை நாடிடும் எங்களுக்காக இறைமகன் இயேசுவை மன்றாடும். நம்பிக்கை எழுந்தோரின் நம்பிக்கையான புனித யூதா ததேயுவே, உம்மை நாடிடும் எங்களுக்காக இறைமகன் இயேசுவை மன்றாடும். அன்பு சகோதரரே, இறைவன் தமது புனிதர்களிடத்தில் வியப்புக்குரிய விதமாக விளங்குகின்றார். புனிதர்களோ இறைவனை பின்பற்றலாய் இருந்தார்கள். ஆகவே நாமும் வல்லமை வாய்ந்த புனித யூதா ததேயுவை மன்றாடி வாழ்வில் வளம் பெறுவோமாக, இறை அன்பால் ஈர்க்க பெறுவோமாக. 12 சீடர்களில் ஒருவரான புனித யூதா ததேயுவை, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். இயேசுவின் நெருங்கிய உறவினரான புனித யூதா ததேயுவை, உம்மை நாங்கள் வணங்குகிறோம். அன்னியோரை ஆதரிக்கும் தயவ உள்ளம் கொண்ட புனித யூதா ததேயுவை, உமக்கு நன்றி கூறுகிறோம். புனித யூதா ததேயுவின் வல்லமையுள்ள மன்றாட்டில் நம்பிக்கை வைத்து அவர் புகழை பாடுவோமாக. அவைகளை அவருக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி கூறுவோமாக. நமது தேவைகளையும் தப்பாமல் அளித்து தர கெஞ்சி மன்றாடுவோமாக. மாட்சிமிக்க அப்போஸ்தலரும் வேத சாட்சியுமான புனித யூதா ததேயுவே, எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நெருங்கிய உறவினரே, புண்ணியங்கள் எண்ணி துறந்தும் தூயவரே, புதுமை வரங்களில் சிறந்தவரே, தம்மை தேடி வந்தவர்களை தப்பாமல் ஆதரிக்கும் தயாடு கொண்டவரே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இந்த அற்புத வரங்களை உமக்களித்த அன்பு தேவனுக்கு ஆராதனை செலுத்துகிறோம். இதயபூர்வமாக நன்றி நல்கிறோம். எங்களுக்கு தேவையான ஆத்ம சரீர நலன்களை எல்லாம் அடைந்து தந்துள்ள உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். சிறப்பாக இப்போது எங்களுக்கு மிகவும் அவசியமான இந்த வரங்களை பெற்றுத்தாரும். இங்கு சிறிது நேரம் மௌனமாக உங்கள் முக்கிய தேவைகளை எடுத்துக் கூறுங்கள். நேசிக்கப்படத்தக்கவரும் உள்ள பண்பாடக்கூடியவரும் இறைவரை பாடுவருமான பெயர் பெற்ற இளமும் தயாளு விஜய ததேயுவே, உமது வல்லமையில் எங்கள் நம்பிக்கையை போக விடாதேயும். கர்த்தர் துரோகியை வெற்றியால் உமக்கு நேர்ந்த பக்தி குறைவை பரிகரிக்க மகளிர் வாழ்வதற்கு வல்லமையுடன் உதவி புரியும். அதே காலத்தில் இறைவனுக்கு உமக்கு அளிக்கப்பட்டதாக என்பதை நினைவு கொண்டவர்களும் இப்பெரியவர்களுக்காக நாங்களும் உங்களுடன் சேர்ந்து இறைவனின் புகழை பாட அனைவரையும் அவருக்கு நன்றி செலுத்த தடை செய்யும். நீர் எங்களுக்கு செய்கின்ற இடம்பெயர்ந்தவைக்காக எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் உமக்கு நன்றியுள்ளவர்களாயிருப்போம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டை மக்களிடம் நிறைவேற்ற செய்வோம். பரதனையா புனிதரே, சிறப்பு இயல்புகள் பல படைத்தவரே, பலம் தரும் உமது பக்தி பாரமும் பரவ எங்களால் ஆன பிரயாசையெல்லாம் எடுப்போம் என்றும் உறுதியாய் வாக்களிக்கிறோம். ஆமென். சகோதரே, இறைவன் தம் புனிதர் வழியாக அருள் வரங்களை பொழிகின்றார். அப்போஸ்தலரும் வேத சாட்சியும் நம்பிக்கை எழுந்தோரின் நம்பிக்கையும் இயலாதவற்றை ஏற்றுவருமான புனித யூதா ததேயுவின் வல்லமையுள்ள பரிந்து பேசுதலில் நம்பிக்கை வைத்து அவர் வழியாக இறைவனை வேண்டுமாறு இங்கே கூடியிருக்கிறோம். பிறப்பிலும் வாழ்விலும் இறப்பிலும் இயேசுவோடு நெருங்கிய உறவு கொண்டு விளங்கிய புனித யூதா ததேயுவை போல் நாங்களும் இயேசுவோடு என்றும் இணைந்து வாழும்படியாக புனித யூதா ததேயு வழியாக ஆண்டவரை மன்றாடுகிறோம். ஆன்ம தகவலால் அயராது உழைத்து கிறிஸ்துவை அறியாதோர் அவரை அறிய விசுவாச ஒளியை ஏற்றிய புனித யூதா ததேயுவை போல் நாங்களும் ஆன்ம மீட்பில் அக்கறை உள்ளவர்களாகவும் விசுவாச வாழ்க்கையில் கிறிஸ்துவை அறிய
செய்கைகளாகவும் விளங்கும்படியாக புனித யூதா ததையின் வழியாக ஆண்டவரை மன்றாடுகிறோம். தப்பறையான கொள்கைகளை பரப்பியவர்களை கண்டித்து மெய்மையை தலைத்தோங்கும்படி கிறிஸ்துவருக்கு திருமுகம் எழுதி விசுவாசத்தை காத்த புனித யூதா ததையைப் போல் நாங்களும் திருச்சபையின் போதனைக்கு எதிரானவற்றை அகற்றி தப்பறைகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டு விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களாய் வாழும்படியாக புனித யூதா ததையின் வழியாக ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். இறைமகனின் முன்னேற்றத்துக்கு பின் அவரது ஆணைப்படியே எதேசா நாட்டிற்கு சென்று தொழுநோயால் அவதியுற்ற அந்நாட்டு அரசனுக்கு அற்புதம் சுகமளித்த புனித யூதா ததையை மன்றாடி கேட்கும் நாங்கள் ஆன்ம சரீர வியாதிகள் அனைத்திலும் இருந்து பாதுகாக்கும்படியாக புனித யூதா ததையின் வழியாக ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கை இழந்தோரின் நம்பிக்கையான புனித யூதா ததையின் மன்றாட்டினால் திருமறை செழிப்புற்று ஓங்கவும் எங்கள் குடும்பங்களில் நீடிய சமாதானமும் நற்சுகமும் நிலவி தேவாசி பெருகும்படியாக புனித யூதா ததையின் வழியாக ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். விசுவாசத்திற்காக உயிர் துறந்த புனித யூதா ததையைப் போல் குருக்களும் இறைமக்களும் விசுவாசத்தில் ஆழ்ந்த பற்றும் ஆர்வம் கொண்ட வாழ்க்கை நடத்தி முடிவில்லா மோட்சம் தேர தகுதி பெறும்படியாக புனித யூதா ததையின் வழியாக ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் பங்கு முன்னேற்றம் அடையவும் இந்நன்னாள் செய்வோர் அனைவரும் விரும்பி கேட்பவை எல்லாம் விரைவில் பெற்று மகிழும்படியாக புனித யூதா யூதா ததையின் வழியாக ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போமாக. அப்போஸ்தலரும் வேதாத்தியுமான புனித யூதா ததையின் மன்றாட்டால் திருச்சபையில் செய்துள்ள எல்லா நன்மை உபகாரங்களுக்காகவும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்மை செலுத்துகிறோம். இயலாதவற்றை இயற்றும் புனிதரை மன்றாடி மனுக்குலத்தோர் அடைந்த ஆன்ம சரீர பேறுகளுக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கைவிடப்பட்டவரின் பாதுகாவலான புனிதரின் மன்றாட்டினால் பாவிகள் மனம் திரும்பவும் கடும் பிணியாளர்கள் நலம் பெறவும் நீர் செய்த எல்லா உதவிகளுக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கே திருமுன் குழுமி இருக்கும் நாங்கள் ஒவ்வொருவரும் உமது அப்போஸ்தலரின் பரிந்துரையால் பெற்றுக்கொண்ட எண்ணற்ற நன்மைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். புனித யூதா ததையின் மன்றாட்டினால் வேத விசுவாசம் வளர்ச்சி அடைந்து திருச்சபை பாதுகாக்கப்பட்டு திருமறையை செழிப்புற செய்வதற்காகவும் எமது குடும்பங்களில் சமாதானமும் சந்தோஷமும் நிலவி தேவாசி பெருக செய்வதற்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை நாம் அடைந்த தனிப்பட்ட நன்மைகளுக்காக மௌனமாக நன்றி கூறுவோமாக. ஆண்டவருடைய பேராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். எனது கூக்குரல் உம்மிடம் வருவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஜெபிப்போமாக. ஆண்டவரே உடல் நோயால் வருவோம் நோய்களை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மையை அடைந்து உமது இரக்கத்தினால் இறைவன் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே நம்முடைய பங்கின் பாதுகாவலர் புனித யூதா ததையுவின் இந்த புனித பொருள் வழியாக இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் என்றும் எப்பொழுதும் இறைவாக உடல் உள்ள சுகத்தோடு வளமான வாழ்வோடு என்றும் ஆசீர்வதிப்பாராக.